18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, நீண்ட நேரமாக உனக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் அழகர் கோயில் மலையிலிருந்து கருப்பசாமி உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். உன்னை ஏமாளியாக நினைத்து அவர்கள் உன்னை ஏமாற்றி பிழைத்த காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது. ஆம் என் தங்கமே, உன் வாழ்வில் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம் இப்போது அதற்குரிய தண்டனையை பெறப் போகிறார்கள். இந்த கருப்பசாமி நானே உனக்காக களமிறங்கி விட்டேன் அல்லவா? அதுவும் உன் வீடு தேடி வந்து விட்ட நான் உன் தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். இனிமேல் உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம், அதுவும் திட்டம் போட்டு உன்னை கஷ்டப்படுத்த நினைத்தவர்கள் எல்லாம் என்னிடமிருந்து தண்டனையை பெறுவதற்கு தயாராகிவிட்டார்கள். நீ எல்லோரிடமும் அன்பும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்து விட்டுதானே இப்போது அனாதையாக வருத்தப்பட்டு வாழ்கிறாய்? எப்போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இரு. நீ யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. துரோகி உனக்கு வெளியில் இருக்கிறான், எதிரி உன்னை எப்போது என்ன செய்வான் என தெரியாமல் புலம்புகிறாயா? எதிரியும் துரோகியும் வெளியில் இல்லை என் செல்லமே. உன் அருகிலேயே உன்னுடன் தான் நன்றாக பேசி பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உனக்கு புரிய வைக்கதானே இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன். அதற்கு மட்டுமல்ல, உன்னால் முடியும் என உன்னை ஊக்கப்படுத்தி உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் தயாராக நான் வந்துள்ளேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உன்னை மகா மட்டமாக நடத்தினார்கள் தானே. அவர்கள்தான் எல்லாம் என்பது போல ஆட்டம் போட்டு அதிகமாய் ஆணவத்தில் ஆடிவிட்டார்கள். ஆனால் இப்போதாவது அவர்களது குணமும் நலனும் உனக்கு புரிந்துவிட்டதா? அவர்கள் சுயநலமாக மட்டும்தான் யோசிப்பார்கள். அவர்களுக்குரியதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். நீ என்னதான் அவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தாலும் விசுவாசமாக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து கை கால் தரையில் படாமல் தாங்கி தாங்கி செய்தாலும் அவர்கள் உன் நன்றியை எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதில்லை என் செல்லமே. நண்பனை உனக்கான நல்லவனாக தேர்ந்தெடுத்துக்கொள். ஏனெனில் நண்பன் ஒருவன் நல்லவனாக இருந்தாலே உன்னுடைய சரி தவறுகள் எல்லாம் அவனால் சொல்லப்பட்டு நீயும் திருந்துவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் என்ன தவறு செய்தேன், நான் ஏன் திருந்த வேண்டும் என யோசிக்கிறாயா? இங்கு இருக்கும் எல்லா மனிதர்களும் நிறை குறை கொண்டவர்கள்தான். அப்படி உன்னிடம் இருக்கும் குறையை களைந்து நீ நல்ல குணங்களை சொல்லக்கூடிய ஆளாக மாற்றிவிட்டால் அதற்கு பிறகு எல்லாம் சரியாக நடந்துவிடும் அல்லவா? நீ இல்லாத நேரம் பார்த்து உன்னை என்னென்ன யார் யார் சொல்கிறார்கள் என்கிற பேசுகிற அத்தனை துரோகிகளையும் உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன். உனக்கென்றால் ஒரு கதையும் அவர்களுக்கென்றால் ஒரு நியாயமும் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஊருக்கு உபதேசம் செய்யும் யோக்கியவான்கள் யார் என்பதை நீ தெரிந்து கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன்னை மட்டும் அதை செய், இதை செய், அதை அப்படி செய்ய வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும் என கட்டளையிடுபவர்கள் தனக்கென்று வரும்போது மட்டும் என்ன வேண்டுமானாலும் இஷ்டத்திற்கு செய்து விதிவிலக்காக இருந்து வருகிறார்கள். என்ன செய்வது? நீ பிறக்கும்போது அப்பாவித்தனமாய் யதார்த்தமாய் ஏமாளித்தனமாய் இருந்து விட்டாய். அதேபோல் உன்னை பெற்றவர்களும் யதார்த்தமாய் இருந்ததால் உனக்கும் பல சூட்சுமங்கள் புரியாமல் இப்போதும் உன் வாழ்வில் கஷ்டத்தையே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என தெரியாமல் மிக அப்பாவித்தனமாக வாழுகின்ற உன்னை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் முட்டாளாகவும் அறிவாளியாகவும் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டும் நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள் தானே. இனிமேலாவது உலகத்தை புரிந்து கொள் என் தங்கமே. உன்னிடம் கோபப்பட்ட மனிதர்களை கூட நான் மன்னித்து விடுவேன். ஆனால் உன்னை உதாசீனம் செய்தவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உண்மை இல்லாமல் சும்மாவே கடனுக்கு என உன்னுடன் பேசி பழகும் அந்த மனிதர்களிடம் நீ ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. என்றாவது ஒரு நாள் எதற்காகவாவது நீ தேவைப்படுவாய் என்று தானே உன்னிடம் பேசி வைத்து கொண்டிருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, உன்னை மதிக்கும் மனிதர்களுக்கு நீ மலராக இரு. உன்னை வேண்டாம் என மிதிக்கும் மனிதர்களுக்கு நீ முள்ளாக இருந்துவிடு என் செல்லமே. உன்னுடைய மனசும் மூளையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் உன்னை இழுத்தடிக்கிறதா? உன்னுடைய மனசு என்ன சொல்கிறது? ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றியும் அதில் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் பேசிய பேச்சுக்களையும் நீ பட்ட கஷ்டத்தையும் மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறது. உன்னுடைய மூளையும் அறிவும் எதிர்காலத்தில் இதை செய்துவிட வேண்டும், அதை செய்துவிட வேண்டும், எதிர்காலத்தில் வயதாகுவதற்கு முன்பாகவே பல கடமைகளை முடித்துவிட வேண்டும், சம்பாதித்து விட வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என பல கனவுகளையும் ஆசைகளையும் உனக்குள் கொடுத்து கொண்டே இருந்து உன் மனதையும் வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதா? ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அதை அடைவதற்கு நீதானே முயற்சி செய்ய வேண்டும்.
இந்த கருப்பசாமி நானே உனக்காக உன் வீடு தேடி வந்த பிறகு இனிமே நீ கவலை கொள்ளவே வேண்டாம். எல்லாம் நீ நினைத்தது போலவே நடக்கும்.